ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க சார்? ஆண்கள் அப்படி போறது இல்லையா சார்? இந்த இடத்துக்கு இந்த உடை தான் போடணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை போட்டுட்டு வரலாம்லன்னு அவங்க சொன்னாங்க. ஒரு காது குத்து இருக்கு கோயிலுக்குள்ள, கல்லு குடிச்சிட்டு சரக்கு குடிச்சிட்டு ஆம்பளைங்க நல்லா ஜெட்டி தெரிய பின்னாடி படுத்திருக்காங்களா இல்லையா நீங்க சொல்லுங்க. கோயில்ல வந்து அந்த கோயில்ல ஒரு ஆண் அப்படி படுக்கிறான், அதை எதுவும் கேட்கறது கிடையாது. ஆனா துப்பட்டா போடாம சுடிதார் போட்டு கோயிலுக்குள்ள வந்துட்டா, ஆசாரி போட்டு வர வேண்டிய இடத்துல ஜீன்ஸ் டீஷர்ட் போட்டு வந்துட்டான்னு அந்த பொண்ணை இத்தனை கேள்வி கேட்குது. இன்னொன்னு, நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். இங்க இருக்க ஆண்கள்லாம் பேண்ட் போட்டு வந்திருக்கீங்க, உங்க கால் ஷேப் அப்படியே தெரியுது. எனக்கு வந்து இன்னொரு சக பெண்ணுக்கு காம உணர்ச்சியா அது தூண்டுது. அதனால ஏதோ அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வழிவகுக்கும். இனிமே நீங்க எல்லாரும் வேஷ்டியை போட்டுட்டு வாங்கன்னு நான் சொன்னா யாராவது சொல்லியிருக்காங்களா? இன்னொன்னு பெருமையா வேற சொல்லியிருக்காங்க, நான்லாம் சட்டை போடாம சுத்துவோம். அது வந்து நீங்க பெருமைப்படுத்துறது எங்கல? ஒரு பையன் சட்டை போடாம போட்டானா அவனை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணக்கூடாது, ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு. ஆண்களுக்கு அந்த அறிவே கிடையாது. அதனால நீங்க நாங்க சட்டை போட்டு நடப்போம், பப்ளிக்கா யூரின் போறத பெருமையா சொல்லிக்கிறாங்க. நாங்க போவோம், நீங்க போவீங்களான்னா ஏன் போல? ஒரு காமன் சென்ஸ் இருக்கு எங்களுக்கு. சும்மா பிளாஸ்ட் தான்.